எனக்கும் மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் தனிப்பட்ட முறையில தான் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஸ் ஆயிட்டுன்னே சொல்லியிருக்காரு. ஆமா, டைவர்ஸ் ஆயிடுச்சு, தனியா தான் இருக்கேன், மேரேஜ் ஆகலன்னுலாம் சொல்லல. அது மீடியால ஒண்ணு சொல்றாங்க. உண்மை என்னன்னா ஆயிடுச்சு, அப்படியே பழக ஆரம்பிச்சோம் ஃப்ரெண்டாவே. அதுக்கப்புறம் நான் உன்னை விரும்புறேன், எனக்கும் தோணை இல்லை உனக்கும் தோணை இல்லை, நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கொஞ்ச நாள் ஆகும், எனக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்கு, அதனால அது முடிஞ்ச பேர் தான் நம்ம இதுவாக கல்யாணம் பண்ண முடியும் வெளிப்படையா, இல்லைன்னா கடன்காரங்கெல்லாம் என்னை வந்து கல்யாணம் பண்ண முடியுது, உன்னால பைசா கொடுக்க முடியலையா, இங்கே கடன் அங்கே கடன், அதை இது கொடுக்கணும், தங்கச்சி கல்யாணம் நான் தான் பண்ணேன், இவங்களுக்கு நான் தான் பண்ணேன், அப்புறம் எனக்கு குழந்தை 12 வருஷமா இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க இவ்வளோ கடன் வாங்கினேன் நான், அவருக்கு 12 வருஷமா குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் இப்போ தான் 8 வயசு பொண்ணு இருக்கு, அதுக்கெல்லாம் நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோசம் ஒய்ஃபுக்கு கடன் வாங்கினேன். அவளும் வந்து சாப்பாடு ஆக்கி போட மாட்டா, கூட இருக்க மாட்டா, பணம்னு அலைவா, அவங்க தம்பிங்களையும் வீட்டில் உட்கார வச்சுன்னு அவங்க அம்மா உட்கார வச்சுன்னு நான் சம்பாரிச்சு சோறு போடுற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தா. அவ மனைவியை பத்தி தப்பா சொல்லுவாரு, சரி கிடையாது அப்படின்ட்டு. அதுல தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு சரி நம்மளும் இவ்வளோ மதிப்பட்டு சொல்றாரு சரின்ட்டு சொல்லிட்டு வீட்டில் சொன்னேன். வீட்டில் ஒத்துக்கல. சினிமாக்காரன் நம்பாதம்மா, வேண்டாம்மா, நீ சினிமாவுக்கு போகிறதே எங்களுக்கு பிடிக்கல, சரி நீ தனியாக தான் வாழணும், தனியாக தான் இருக்கணும்னு சொல்கிற, என் கஷ்டத்தை நான் சாப்பிட்ணும், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதுன்னு சொல்கிறேன்னா சரி நம்ம பொண்ணு ஒரு ஆம்பளை மாதிரி போவா வருவா, தைரியசாலின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதில் விட்டோம், சினிமாக்காரன் நம்ம தான் ரொம்ப எடுத்து சொன்னாங்க. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணாருன்னு அவங்க அம்மா ஒரு வாழ்க்கை வந்து வாழ விட மாட்டாங்களா, அப்படி இது பண்ணுவாங்களா, அப்படி இப்படின்னு என்னை பிரெயின் வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இவர் காட்டுற அன்பு பாசத்தில் ரொம்ப ஒரு இதுவாகிட்டு சரி நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அங்கே ஒரு 1.5 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு போய் குடும்பம் நடத்தணும். 2 பேரும் ஒன்னா தாங்க ஒரே வீட்டில் தாங்க இன்ன வரைக்கும் வாழ்ந்தோம். அதை லீகலா ஒரு திருமணமா பதிவு பண்ணிட்டாது தனியா போயிருந்திருக்கணும். ஏற்கனவே அம்மா அப்பாவும் வேணான்னு சொல்றாங்க, சப்போர்ட்டும் இல்லை, அப்ப யோசிச்சிருக்கலாம்ல. அழுவாருங்க. என்ன கேட்டா ஒரு ஆம்பளை அழுந்தா அது என்னன்னு தெரியல எனக்கு, நான் ரொம்ப நம்பிட்டேன். சரி ஆம்பளை இப்படி அழுகுறாரு, தேம்பி அழுவாரு, பிடிச்சிட்டு இப்படிலாம் இருக்குன்னும் போது நான் அது ரொம்ப எனக்கு இதுவாகிடுச்சு, நம்பிக்கை ஆயிடுச்சு. சரி உன் மனசுக்கு வேணா திருப்தியாக தர்காவில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் முறைப்படின்னு சொல்லிட்டு தர்காவில் போயிட்டு கல்யாணம் பண்ணோம். பண்ணிட்டு மெட்டி போட்டாரு. நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கேன். தாலி கட்டின ஃபோட்டோ மட்டும் அவர் செல்லில் எடுத்தாரு. ஏன்னா இப்போ வேணா நீ என்ன பண்ண, போஸ்ட் பண்ணிடுவேடி, தெரிய வந்துடும், அப்புறம் பிரச்சனை வரும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இதெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ண நடுவில் இவன் காசு கேட்குறாங்க, என்ன வெளியே வாங்கி கொடு, நம்ம இதெல்லாம் அடிச்சிட்டோன்னா இந்த படம் பண்ண போகிறோம்ல, பண்ணிட்டா ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு வரும், செட்டில் ஆகிடலாம், நம்ம மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம லைஃபே வேறு மாதிரி மாறிடும். எனவே நான் வெளியே கடன் வாங்கி கொடுத்தேன். ஒரு இடத்துல 3 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னோட நகை ஒரு 1.5 லட்சம், சின்ன நகைங்க வச்சு கொடுத்துருக்கேன், 20,000 30,000. அப்புறம் என் கையில் இருக்க பணம் எப்போ அடிக்கடி வாங்குவார், இங்கே இது வேணும் அது பண்ணணும் அது பண்ணணும். சொல்லப்போனால் அவர் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து இதுலேருந்து நான் தான் எல்லாமே வாங்கி கொடுப்பேன். எல்லா செலிபிரிட்டி ஃபங்க்ஷனுக்கும் இவருக்கு அவார்டு ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் எல்லாமே என்ன தான் கூட கூப்பிட்டு போவார், ஒய்ஃபை எல்லார்ட்டையும் காட்டுவார். சக நடிகருக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க தான் மனைவின்னு காட்டுவார். நம்ம ரோபோ சங்கரோட கல்யாண நாள் வந்துச்சு போன மாதம். அப்போது கமலா தேட்டரில் கொண்டாடுறாரு. அப்போது நம்ம இவங்களும் வந்திருந்தாங்க, ரேகா மேடமும் வந்திருந்தாங்க அங்கே. அதுக்கும் நான் கூட போயிருக்கேன். அதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இப்போ இவ்வளோ இடம் கூப்பிட்டு நம்ம ஒய்ஃபை காட்டுவாங்க. அதனால தான் நம்பிக்கை எனக்கு அதிகமாக காசு வாங்கி கொடுத்தன கண்டி வேறு எந்த நம்பிக்கை. சரி எல்லாருமே கூப்பிட்டு போகிறாரு, மறைச்சி வைக்கல, நம்மள மறைச்சும் இல்லை. அதுவும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் நான் ஃபோட்டோ 3 வருஷமாக போட்டுட்ருக்கேன். உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் சுகுமார் கூட இருக்கிற கப்பிள் ஃபோட்டோ 3 வருஷமாக நான் போட்ட ஃபோட்டோஸ்லேருந்து இன்னமும் நான் எடுக்கல. காதல் சுகுமாரோட ஃபேஸ்புக் பேஜ்லையோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ உங்களோட கப்பிள் ஃபோட்டோ கணவன் மனைவியா அவர் பகிர்ந்திருக்காரா? இல்லை, பகிரல. நான் கேட்பேன் ஏன் போல, நான் இல்லை அப்போ அவங்க ஃபோட்டோவே நான் போட மாட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, நீ ஏன் என்னை நம்ப மாட்டேற, நீ போட்டுக்கோ, நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேன், அதை பற்றி ஒன்றும் எனக்கு இது கிடையாது. ஏன்னா அவரோட ஒன்றா தான் அதில் ஃபேஸ்புக்கில் இருக்கும். அவர் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லா சக நடிகர்களுக்கும் தெரியுங்க, என் கூட அவர் இருக்காரு, அவர் என் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, எல்லாருக்குமே தெரியுங்க.